Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல group 1 2017 question paperல கேட்ட 44th question already 43 questions பார்த்திருக்கோம். அதோட playlist மேல கொடுத்திருக்கேன். So இப்போ இந்த 44th question என்ன அதோட சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணனும்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 44th கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டல் பால் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் 6 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் பால். இப்போது இதை என்ன பண்ண போகிறாங்க, மெல்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் பாலாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இதை குட்டி 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 பால்ஸாக வந்துட்டு மாற்ற போகிறாங்க. ஸோ அதோட குட்டி பாலோட டயாமீட்டர் வந்து 6 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன பாலுக்கு ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம். டயாமீட்டர் டிவைடட் பை 2 பண்ணால் ரேடியஸ் வந்து வந்துடும். ஸோ 6 mm டிவைடட் பை 2 = 3 mm. ஸோ இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது எம்எம்மில் இருக்குது. ஸோ எம்எம் சென்டிமீட்டராக வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ 3 mm = 0.3 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, எத்தனை ஸ்மால் பால்ஸ் வந்து நம்மளால் வந்து அதில் வந்து மேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ n = ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வால்யூம் ஆஃப் larger sphere divided by volume of smaller sphere. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டாலே நமக்கு n கிடைச்சிரும். அப்போது இதுக்கு என்ன தெரியணும்னா ஃபார்முலா வந்து தெரியும். ஸோ ஸ்பெரிக்கல் பால்ஸ், ஸோ ஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 pi r³. ஸோ இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்பெரிக்கல் பாலோடதுன்றனால நம்ம கேபிட்டல் r³ வந்து போடுவோம். அதுவே ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாலுக்கு நம்ம ஸ்மால் r³ வந்து போடுவோம். ஸோ அதனால் அப்படி தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த 4/3 பையும் இந்த 4/3 பையும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த r³ என்ன இருக்குது, இங்கே வந்து 6, அதுவே கீழே வேல்யூ வந்து 0.3 the whole cube. ஸோ இப்போ 6³ எப்படி எழுதலாம், 6 × 6 × 6. ஸோ 0.3 நம்ம எப்படியும் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3/10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 3ன்றனால × 3/10 × 3/10. ஸோ இதை எப்படி மறுபடியும் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 × 6 டிவிஷனில் இருக்கிறது மேலே அப்படியே வரும். அப்போ என்ன ஆகும், 3/10 வந்து 10/3 அப்படின்னு சொல்லி மாறும். அப்போது 3 1s are 3 2s are, மறுபடியும் இது ஒன்று 2s are, 3 1s are 3 2s are, 2 2s are 4, 4 2s are 8. இங்கே வந்து மறுபடியும் 3 0 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ எத்தனை பால்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஸ்பெரிக்கல் பால்லேருந்து குட்டி குட்டியாக 8000 ஸ்பெரிக்கல் பால்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு குரூப் 1 2017 கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப், அதாவது தனித்தனியாக நான் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, சயின்ஸ் தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமி அண்ட் நேஷனல் மொமெண்டம், இது மாதிரி கொஸ்டின் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது.